ரொம்ப நேசிக்கக்கூடிய தலைவருடைய கட்சி ஆண்டுள்ள 7வது ஆண்டு துவக்க இன்னைக்கு நடக்க இருக்கு. என்ன எழுச்சி எதிர்பார்க்குறீங்க? எப்போதுமே நாங்கள் எழுச்சியாக தான் இருப்போம். தலைவரே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கம் இருந்ததும். எப்போதுமே அவரை பார்க்கும்போதும் சரி, அவரோடு பயணப்படும் போதும் சரி, எங்கள் அரசியல் பயணமும் சரி, எந்தவித கரம் சிரம் புறம் நீட்டாமல் நாங்கள் எங்களுடைய பாதையில் ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி ஓடி வந்ததுனால தான் 6 வருடத்தை வெற்றிகரமாக முடிச்சு 7வது வருடத்தை நாங்கள் சந்திக்கிறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். தொண்டர்களுடைய அத்தனை தொண்டர்கள், நற்பணி மன்ற நண்பர்கள் எல்லாத்தோடைய அந்த உழைப்பு தான் இந்த உற்சாகத்துக்கான காரணம். இது தொடர்ந்து இருக்கும். நாளளவில் இது இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் அது விஸ்வரூபம் எடுக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 6 வருட பயணத்தில் நீங்க பெற்ற பாடங்கள் என்ன? 7ஆம் ஆண்டுல சரி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது? இல்லை, அப்படி கிடையாது. ஏன்னா ஜனநாயகத்தில் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அது விமர்சனமா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். இதை ரெண்டையுமே நாங்கள் எப்போதுமே எந்தவித அச்ச உணர்வும் இல்லாமல் எதிர்கொண்டுகிட்டே இருக்கோம். இனியும் எதிர்கொள்வோம். அதாவது பொதுவெளிக்கு வந்ததுக்கு பிறகு நல்லது கெட்டது பார்க்க முடியாது. செயல்படுவது மட்டுமே எங்களுடைய நோக்கம். செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்படி கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரம் தேவைப்படுகிறது. இத்தனை வாட்டி நம்ம தனிச்சு போட்டியிட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி தலைவர் முடிவெடுத்து தனிச்சேற்றாலும் சரி, கூட்டணி போனாலும் சரி, அடிமட்ட மக்களுக்கு வரைக்கும் ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு போறதுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அதனால தலைமையும் என்ன முடிவெடுக்கிறதோ அதுக்கு நாங்கள் ஒட்டுமொத்த பேருமே ஒருங்கிணைத்து வேலை செய்ய தயாரா இருக்கோம். கூட்டணி பேச்சுவார்த்தை போது தேசிய கட்சிகளோட கூட்டணி, அதே போல மாநில கட்சிகளோட 2 நாளைக்கு முன்னாடி தலைவரே சொல்லிட்டாரு, 2 நாளுக்குள்ள நான் நல்ல செய்தி சொல்றேன்னு. அதனால அதுக்கான கணிஞ்சு கீழே அப்படி விழுகிற கையில ஏந்துற மாதிரி இருக்கு. ஒரு சில மணி நேரமா இருக்கலாம், நாளா இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தலைவர் வாயாலையும் அதை கேட்கலாம். கட்சியுடைய மக்கள் கட்சியுடைய 7ஆம் ஆண்டு துவக்க நீங்க உறுப்பினராக வந்திருக்கீங்களா, அவருடைய ரசிகராக? நான் அவருடைய கோடான கோடி தொண்டன்ல ஒருத்தனா வந்திருக்கேன். என் மகளுடைய திருமண அழைப்புதல் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ஐயா வர சொன்னாங்க. அதனால வந்திருக்கேன். நீங்க இது வரைக்கும் அவரை பொலிட்டிஷியனா தனியா மீட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. கட்சியோட நிகழ்ச்சி அவர் மீட் பண்றீங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எங்க ஆண்டவரை நாங்க பாத்துக்கிட்டே இருந்தாலே போதும். ஏன்னா நேர்மையின் கும்பன் அவரை நாங்க பாத்துக்கிட்டே இருந்தா அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஐயா தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. அதுக்காக அழைப்புதல் கொடுக்க குடும்பத்தோட வந்திருக்கேன். நடிகர் விஜயும் அரசியல் வந்திருக்காரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எல்லாமே கமல் சார் பொலிட்டிக்கல் இருக்கிறார். என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க. அரசியலுக்கு எனக்கு ரொம்ப தூரம். நான் ஆண்டவரை பக்தனா பார்க்க வந்திருக்கேன். பொலிட்டிக்கல் ஈடுபாடு அதெல்லாம் எதுவும் இல்லை. அது தளபதி வந்தாருன்னா சந்தோஷம் தான். அது ஆண்டவரே சொல்லிட்டாரு. எல்லாருக்குமே அரசியல் தெரியும்னா எல்லாருமே வந்தா நல்ல விஷயம் தான். அது நல்ல விஷயம் தான். வரணும்.